ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டான அதே சமயத்தில் குயிக்காக செய்யக்கூடிய பிரெட் அல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த டேஸ்டான அல்வாவை செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு 4 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துக்கலாம். அதோட ப்ரௌன் பார்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஓரங்கள் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவு நெய் சூடுபடுத்திக்கலாம். நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இதை நம்ம மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நல்ல கோல்டன் கலர் வர வரைக்கும் வறுத்தரலாம். இந்த மாதிரி வறுத்ததுக்கப்புறமா இதை அப்படியே நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம மீதம் இருக்கிற நெய்யில் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற பிரெட் ஸ்லைசஸை சேர்த்துக்கலாம். 2 சேர்த்து மிதமான தீயில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா நம்ம மிச்சம் வச்சுருக்கிற அந்த 2 பிரெட் ஸ்லைசஸை சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அதே பேனில் ஒரு 1/4 கப் அளவு சுகர் சேர்த்துக்கலாம். 40 கிராம் அளவு சுகர் கரெக்டாக இருக்கும். இதில் ஒரு 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா அந்த சர்க்கரை எல்லாமே கரையிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா தளன்னு கொதிக்கும் போது நம்ம ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற பிரெட் ஸ்லைசஸை ரஃப்பாக பிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இப்படி சேர்க்குறதுனால நம்மளுக்கு ஈஸியாக அப்சர்வ் ஆகும். நம்மளுக்கு அல்வா பண்ணும்போது நம்ம ப்ரெட்டை நல்லா மசிச்சு விட போகிறோம். இப்படி நம்ம மசிக்கும் போது அந்த பிச்சுட்டு சேர்க்குறது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். கரண்டியை வச்சுட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா இடையில கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதாவது ப்ரெட்டில் இருக்கிற அந்த கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா மசிஞ்சு வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம மசித்ததுக்கப்புறமா இப்போ நம்ம 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. மிதமான தீயில் வச்சுட்டு கிளறிட்டே இருங்க. இந்த அல்வாவுக்கு மொத்தத்தில் ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவு நெய் தேவைப்படும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சுருண்டு ஒன்றா வந்ததுக்கப்புறம் நம்ம நெய் சேர்க்கிறத நிறுத்திடணும். லோ ஹீட்டில் வச்சுக்கோங்க. அப்போது தான் நெய் நல்லா வெளியில் வரும். அதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த ஓரங்களில் நெய் எல்லாமே பிரிஞ்சு வருது பாருங்கள். இதுதான் கரெக்டான பக்குவம் அல்வாவுக்கு. இப்போ இதில் 2 ஏலக்காயை பிச்சுட்டு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற முந்திரியும் சேர்த்துட்டு ஒரு தடவை கிளறிட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டான பிரெட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.